ஸ்ரீ குருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி குப்புசுவாமி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 12 பக்தி யோகம் பற்றி சிந்திப்போம். கிருஷ்ணா, நீ அறிவுறுத்தியபடியே மனதை அடக்கி பக்தி மார்க்கத்தில் உன்னை வழிபடுபவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, அல்லது அழிவற்ற உருவமற்ற பரம்பொருளாக உபாசனை செய்பவர்கள் வெற்றி பெறுவார்களா? இதை விளக்க வேண்டும் பிரபு என்றான் அர்ஜுனன். அர்ஜுனா, இரண்டுமே முடிவில் என்னையே அடையச் செய்யும் வழிகள்தான். உள்ளத்தை எனக்கே அர்ப்பணித்து முழு சிரத்தையோடு என்னை பூஜித்து உபாயம் செய்பவன், யோகத்தில் ஆள்பவன் பூரண வெற்றி அடைவான். ஆனால் உருவற்ற வடிவமற்ற பரம்பொருளை தியானித்து யோகம் செய்வது கடினம் அப்பா. என்னை தியானித்து எல்லா கர்மங்களையும் எனக்கே அர்ப்பணித்து என்னை உபாசிப்பது சுலபம்தானே? உனக்குத்தான் என்னை தெரியுமே. என்னையே கதி என்று நாடி சிதையாத மன அடக்கத்தோடு உபாசனை செய்பவனை பிறப்பு இறப்பு எனும் சம்சார சாகரத்திலிருந்து விடுவிப்பதுதானே என் கடமை. இதற்கும் விடாமுயற்சி தேவை. உன் மனதை என்னிடம் கொடு, உன் புத்தி என் மீதே பதியட்டும். பிறகென்ன, நீதான் என்னையே அடைந்து விட்டாயே. ஒருவேளை சித்தத்தை என்பால் நிலைநிறுத்த இயலாதவன் பயிற்சி செய்து யோக முறையில் என்னை நாடலாம். சரி, அதுவும் கைகூடவில்லை என்றால் செய்யும் கர்மங்களை எனக்காகவே செய்வதாக விடாமல் தொடர்ந்து செய்து வருவதால் தானாகவே சித்தி அடைவான். ஞானம் அடைய தியானம் ஒன்றே சிறந்த வழி. அது கடினம் என்று தோன்றும்போது கர்மத்தை பயன் கருதாது மனதோடு பூரணமாக கலந்து எனக்கே அதை அர்ப்பணித்து செய்பவன் அகங்காரம் இன்றி எவரிடத்து எதனிடத்தும் அன்பு பூண்டு சுக துக்கங்களை சமமாக பாவித்து மனம் புத்தி இரண்டையுமே எனதாக்கி விட முடியும். அவன்தான் யோகி ஆகிவிட்டானே அப்பொழுது. இப்படி அசையாத மனதோடு எவ்வுயிருக்கும் தீங்கின்றி ஐம்புலன்கள் அடக்கி விடுபட்ட நிலையில் இருக்கும் சுதந்திரன் என் அன்பன். ராகத்வேஷம் இன்றி பற்றற்று என்னிடம் பக்தி பூண்டவன் என் அன்பன். இப்படி அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உபதேசித்ததுதான் கீதையின் இந்த 12வது அத்தியாயம். இதற்கு பக்தி யோகம் என்று பெயர். இந்த விஷயத்தை படித்தவர்கள் அர்ஜுனன் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணனை சங்கடத்தில் ஆழ்த்தினான் என்று புரிந்திருக்கும். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் அம்மா கோண்டு எப்பொழுதும் அவளையே ஒரு கணமும் பிரியாமல் சுற்றி சுற்றி வருபவன். அவளுடன் அத்தனை அன்பு அவனுக்கு. தூக்கத்திலும் அவளை விட்டு அகலாதவன், அவ்வளவு பாசம். இன்னொருவன் எங்கோ இருக்கிறான், வேலை செய்கிறான், கடின உழைப்பாளி. தாய்க்காக உழைத்து பணத்தை அனுப்புகிறான். 24 மணி நேரமும் தாயின் நினைவுதான். ஆனால் தன் வேலையில் கவனத்தோடு தான் அவளை நினைவிலேயே இருத்தி பூஜித்து வாழ்கிறான். அம்மாவிடம், உனக்கு இந்த 2 பிள்ளைகளில் யாரை பிடிக்கும்? நீ ஒருவனைத்தான் உன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டால் யாரை முதலில் ஆதரிப்பாள்? அம்மா யாரை வேண்டாம் அல்லது வேண்டும் என்று சொல்வாள்? கொஞ்சம் யோசித்துவிட்டு இந்த சின்ன பயல் என்னோடு இருக்கட்டும் என்பாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் பெரியவன் தன்னை நெருங்காமலேயே நெருங்கியவன் என்று. ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி இந்த அம்மா மாதிரி பதில் சொல்லவில்லை. அவன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆயிற்றே, அவனுக்கா பதில் சொல்ல தெரியாது? என்னை சகுணத்தில் உபாசிப்பவனும் நிர்குணத்தில் உபாசிப்பவனும் இருவருமே என்னை அடைவார்கள். இருவருமே என் அன்பர்கள். சகுண உபாசனை கொஞ்சம் சுலபம் என்று நமக்காக நம் பக்கம் கொஞ்சம் சாய்கிறார். நிர்குண உபாசனை யோகிகளுக்கு தான் சௌகரியம் அல்லவா? நம் எல்லோரும் யோகிகள் இல்லையே. யோகேஷ், யோகீஸ்வர், யோகேஸ்வரி, யோகாம்பாள், யோகம் என்று வேணால் பெயர் வைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படியே ஆகிவிட முடியுமா?
சகுன பக்தன் புலன்களை உபயோகித்து உபாசிக்கிறான். நிர்குண உபாசனை செய்யும் யோகி மனத்தாலேயே லோகக்ஷேமார்த்தம் பக்தி பூர்வமாய் ஆண்டவனை உபாசிக்கிறான். இது முன்பே விளக்கின விஷயம்தான். சகுன உபாசகன் கர்மம் செய்தும் அதை செய்யாமலே, அதாவது அதை பற்றி சிந்திக்காமல், பலனை எதிர்பாராமல் முழு மனதோடு அதனை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து கிருஷ்ணனை அடைகிறான். உருவமற்ற, அதாவது நிர்குண உபாசகன் மனதிலேயே ஏகாக்கிர சிந்தையோடு வைராக்கியத்தோடு தனக்கென இன்றி பிறர்க்கென தனது சேவையை உபாசனை மேலும் அர்ப்பணித்து எதுவும் செய்யாமலேயே செய்பவன். புலன்களுக்கு இங்கு வேலை இல்லை. தனிமையில் எங்கோ அவனுக்கு மனமும் புத்தியும் மட்டுமே பக்தியில் திளைக்கிறது. எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே ரக யோகிகள் இப்படிப்பட்ட நிர்குண உபாசனைகள். எனவே நிர்குண உபாசனைக்கு நிறைய பயிற்சி வேண்டும். சகுனத்தை ஆதாரமாக கொண்டு முதல் படியாக தான் உயர வேண்டும். பிறகே நிர்குண உபாசனை சாத்தியம் ஆகும். இது உயர்ந்த நிலை என்பதில் துளிக்கூட சந்தேகமில்லை. ஆனால் இது எளிதல்ல. கங்கை ஆகாயத்திலிருந்து கீழே படுவேகமாக இறங்கினாள். பகீரதன் தவத்தை மெச்சி பரமசிவன் ஜடாமுடியில் இறங்குவதோடு முடியவில்லையே, சிவனுக்கு கங்காதரன் என்ற பெயர் வாங்கி கொடுக்க மட்டுமில்லையே, அதன் பிறகு கீழே பூமியில் இறங்கி எண்ணற்ற உயிர்களுக்கு இன்றும் ஜீவாதாரமாக நிலைக்கவே அல்லவா சகுன உபாசனை இவ்வாறு கடைசியில் நிர்குண உபாசனையில் சங்கமிக்கும். அது அப்படித்தான் பூரணத்துவம் அடையும். ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறேன். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் 14 வருடங்கள் ராமனோடு காட்டில் இருந்தான். அவனை காட்டிற்கு யாரும் போகச் சொல்லவில்லை. அந்த 14 வருஷமும் தானும் அண்ணனைப் போல் மரபுரி தரித்து இரவு பகலாக அன்ன ஆகாரம் தூக்கம் இன்றி ராம சேவைக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதே அவனது கர்மமாக இருந்தது சகுன பக்தி. ராமனை விட்டு கண நேரமும் பிரியவில்லை அவன். பரதனோ ராமனே அவனை அருகே அழைத்து இனி நீயே இந்த அயோத்திக்கு அதிபதி ஆவாய் என்றதும் அந்த ஆணையை தலைமேல் ராமனது பாதுகையை தலைவனாக கொண்டு தாங்கி அவனும் மரவுரி தரித்து அயோத்தியை விட்டு சற்று அகன்று நந்தி கிராமத்தில் 14 வருடமும் ராம சிந்தனையோடு ராமன் வரவுக்காக காத்து நின்றான். ராமன் அருகே அவன் இல்லை, ஆனால் ராமன் அவனில் இருந்தான். இது நிர்குண உபாசனை. ராமனை விட பரதன் உயர்ந்தவன் என்று சொல்லும் அளவுக்கு பக்தன் ஆனான். எனவேதான் இந்த பக்தி யோகம் என்ற அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சகுணமோ நிர்குணமோ எந்த உபாசனையிலும் ஆதாரமானது சிறந்த பக்தி ஒன்றே என்பதை, ஒரு சிதப்பிரஜன் எவ்வாறு பக்தி புரிய வேண்டும் என்பதை விளக்குகிறார். இப்பொழுது புரிந்திருக்கும் அல்லவா நமக்கு. பத்ம புராணத்தில் 12வது அத்தியாய மகிமையை பற்றி ஒரு கதை சொல்வார்கள். தென்னாட்டில் கொல்லாபுரம் என்ற ஒரு நகரம் உண்டு. அங்கு சுகங்களுக்கு இருப்பிடம், சாதுக்கள் சித்தி பெறும் ஸ்தலம், மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யும் க்ஷேத்திரம். அந்த பட்டணத்திற்கு ஒரு யௌவன புருஷன் வந்தான். அவன் மணிமகுடம் என்ற புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மகாலட்சுமியை தரிசித்து ஸ்தோத்திரம் செய்தான். அந்த தோத்திரத்தால் மகிழ்ந்து மகாலட்சுமி அவனுக்கு பிரத்யட்சமாய், ராஜகுமாரா, உன் துதிக்கு நான் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்றாள். ராஜகுமாரன் சொன்னான், தாயே, என் தந்தை ஒரு அரசர். அவர் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நோயுற்று மரணம் அடைந்தார். அவருடைய உடலை தைலத்தில் பொறித்து யாக பூமியில் வைத்திருக்கிறேன். இதற்கு இடையில் யூபஸ்தம்பத்தில் பிணைத்திருந்த யாக குதிரையை எவனோ திருடிவிட்டான். இந்த நிலையில் யாகம் பூர்த்தியாகாமையால் உன்னை சரணமடைந்தேன் தேவி, நீ அருள் புரிவாயாகில் யாக குதிரை கிடைத்து யாகத்தை பூர்த்தி செய்து என் தந்தைக்கு நான் மகனாகி செய்ய வேண்டிய கடமையை செலுத்தி விடுவேன் என்றான். மகாலட்சுமி சொன்னால், அப்பனே, என் கோயில் வாசலில் சித்த சமாதி என்ற ஒரு சாது இருக்கிறான். அவன்
என் ஆக்ஞையால் உன் காரியம் அனைத்தையும் செய்து முடிப்பான் என்று சொல்லி மறைந்தாள். உடனே அந்த ராஜகுமாரன் வாசப்படி அருகில் அமர்ந்துள்ள சித்த சமாதியைக் கண்டு வணங்கி நின்றான். அவரும், நீதானே தாயினால் அனுப்பப்பட்டவன், சற்று நேரம் இரு, உன் வேலையை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி எதையோ மந்திரத்தை ஜபித்து சகல தேவர்களையும் அழைத்தார். தேவதைகள் அனைவரும் அவர் எதிரில் வந்து நின்று கைகட்டி வாய்பொத்தி நடுக்கத்துடன் நின்றார்கள். அவர்களை பார்த்த சித்த சமாதி, தேவர்களே, தேவேந்திரன் ஓர் இரவில் இந்த ராஜகுமாரனின் யாக குதிரையை அபகரித்து சென்றான், அதனை இங்கு கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட ஒரு கண நேரத்தில் குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். யாக குதிரை வந்த அதிசயத்தை கண்டு மகிழ்ந்த ராஜகுமாரன் அம்மகானை பார்த்து, சுவாமி, என்ன விசித்திரம் இது! என்னே தங்கள் தபோ மகிமை! அகில தேவர்களையும் அரை நொடியில் அழைத்து யாகை குதிரையையும் எனக்கு மீட்டு தந்து விட்டீர்களே. தங்களுடைய மகிமை யாருக்குமே வராது. நான் தங்களை பணிந்து மற்றொரு உதவி கேட்கிறேன். என் தந்தை யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே இறந்துவிட்டார். அவருடைய உடலை தைலத்தில் பொறித்து வைத்திருக்கிறேன். அவரை தாங்கள் பிழைக்க வைக்க வேண்டும். இதுதான் அடியேனுடைய மற்றொரு விண்ணப்பம் என்றான். இதை கேட்ட அந்த மகானும் அவனுடன் ராஜாவின் உடல் இருந்த இடத்திற்கு சென்று ஜபத்தை மந்திரித்து அந்த ஜலத்தை அவர் உடல் மீது தெளிக்க அரசனும் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு இத்தனை வியப்புக்குரிய காரியங்களை செய்த அம்மகானுக்கு இந்த சக்தி வாய்ந்த காரணத்தையும் தந்தையும் மகனும் சேர்ந்து வினவினார்கள். அதற்கு அந்த மகான் கூறினார், தாம் கீதை 12வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்வதாலேயே இந்த சக்தி வந்தது என்றார். அரசனும் அவர் மகனும் அன்று முதல் பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து பின்னர் உயர்ந்த கதியை அடைந்தார்கள். 12வது அத்தியாயத்தின் மகிமையை பற்றி நாளையும் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். திருச்சி குப்புசுவாமி கணேசன்.